திரு ராம்கி, இந்த கருத்து அதிமுகவோட கூட்டணி சேரல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்ற புள்ளியை ஏன் திருமாவளவன் தொடர்றாரு? அதுக்கான அவசியம் ஏன் ஏற்படுது? ஏன்னா பல மேடைகளில் பல இடங்களில் இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம்னு சொல்லிட்டு உறுதிப்பட சொல்கிறவர் ஏன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துல கமா வச்சுட்டே இருக்காரு? இல்லை, இது அதிமுக மீதான பார்வை திருமாவளவனுடைய பார்வை மாறி இருக்கிறது. அது நல்லா வெளிப்படையாக தெரியுது. என்ன காரணம்? தேர்தல் நெருங்க ஒரு சீட் பேர வலிமைகளை அதிகப்படுத்துவதற்கான காரணமாக இருக்குமோ அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்கிறதுக்கு இது காரணம் சொல்லலாம். ஆனால் இந்த நிலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தபோதே அப்போதே ஒரு சலசலப்பு ஆரம்பிச்சது. அதற்காக நீண்ட பெரிய விளக்கத்தை எல்லாம் கொடுத்தார் திருமாவளவன். ஆனால் இப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு திரும்பவும் என்னாலே பதில் சொல்ல முடியல. இப்போது திருமாவளவன் பேச வேண்டிய அவசியம் என்ன? வைகை செல்வனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நட்பு ரீதியான அதெல்லாம் சந்திப்பு சொன்னால் கூட அதை ஏன் இப்போ செய்கிறார் என்கிற கேள்வி ரொம்ப பெரிய சந்தேகத்தை. வைகை செல்வன் தான் திருமாவளவனை போய் பார்த்தாரு, வைகை செல்வனை பார்க்கல. எப்படி ரெண்டு அரசியல் இருக்கு, ரெண்டு பேர் பேசினா அரசியல் பேசாமல் வேறு எதுவும் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், எப்படிப்பட்ட திருமாவளவன்? அதாவது நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கடைசி கட்ட பிரச்சாரத்தில் கடைமடை பகுதியில் போய் அதிமுகவுக்கு போடக்கூடிய வாக்கு என்பது பாஜகவுக்கு போடக்கூடிய வாக்கு அப்படின்னு பிரச்சாரம் செய்த திருமாவளவன். அங்கே கடைமடையில் அதிமுக தான் போட்டிட்டுது, அங்கே பாஜக நீங்கள் இதில் தான் தஞ்சாவூர் பக்கம் தான் போட்டிட்டாங்க. ஒரு தொகுதியில் தான் அங்கே போட்டேன், மற்ற எல்லாத்தையும் அதிமுக கொடி தான் பறந்தது. ஆனாலும் அங்கே போய் திருமாவளவன் செய்த பிரச்சாரம் தான் கடைசி கட்டத்தில் பெரிய அளவில் எடுபட்டது. அதிமுகவுக்கு போடக்கூடிய வாக்குங்கிறது பாஜக பட்ட. அப்படிப்பட்ட திருமாவளவனுடைய நிலைமை இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடில் பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த நிலைப்பாடு இல்லை. இன்னைக்கு வந்திருக்குதுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன? அதை விடுதலை சிறுத்தைகள் தான் நீர் சொல்லும்போது ஒரு அக்கறையா இருக்கலாம்ல. அந்த இடத்தை ஒரு வேக்கும் ஆச்சு அப்படின்னா பாஜக அந்த அக்கறை நான் சொல்றேன். அந்த அக்கறை உங்களுக்கு சரி, எங்களுக்கு எதிரி பாஜகவும் பாமகவும் தான் எதிரி. அதனால அவங்களுக்குடன் யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவங்கள நாங்கள் அலர்ட் பண்றோம், ஆனால் போயிடாதீங்க அப்படின்னு நாங்கள் அலர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நல்ல அந்த அடிப்படையில் ஏன் இன்னைக்கு இந்த கடந்த சில ஆண்டுகளாகவே அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க. இங்கே 2024 அதிமுக கூட்டணியே சேரலைனாலும் இல்லை, அவங்க எப்படியும் பாஜக கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்று சொன்னவர்கள் தான் என்னுடைய விடுதலை நண்பர்கள் தான், விடுதலை நண்பர்கள் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை நம்பாதீங்க அவங்க எப்படி கூட்டணி போடுவாங்கன்னு. ஸோ அவங்க மேலே அதிமுக மேலே அன்றும் இன்றும் என்றுமே நம்பிக்கை இருந்ததில்லை. இன்றைக்கு ஏன் அந்த நம்பிக்கை வந்தது? அந்த கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டாவது அந்த எதையா அதிமுக மட்டுமா பாஜக சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும்தான் அலர்ட் பண்ணுமா அதிமுகவை? பாமக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அலர்ட் பண்ண மாட்டீங்களா? அப்போ உங்களை பார்வையில் இன்னொரு பார்வை மாற்றம் வந்திருக்குன்னா, பாஜகவை விட பாமக விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகலாம் என்கிற நிலைப்பாட்டை நோக்கி விடுதலை சிறுத்தைகள். இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி பல கருத்துக்கள் அதிமுக தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இப்போ தன்னுடைய ஸ்டேட்டஸ் கூட்டணிக்குள்ள பலப்படுத்திக்கணும் அப்படின்னா அதிமுக காமிச்சு தன்னுடைய வலிமையை பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இல்லை, அந்த வியூகம் அப்படின்னு அதுல நான் முழுக்க உடன்படவில்லை. அது எல்லா கட்சிகளுமே, எல்லா கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளுமே பேர வேலுமை பண்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு கான்செப்டா ரொம்ப காலமா அது ரொம்ப பழகி போன டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான வழக்கமான டெம்ப்ளேட்ல விடுதலை சிறுத்தைகள் போகாது நான் இன்னும் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இன்றைக்கு திமுக கூட்டணியில் நம்பர் 2 கட்சி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன்னா சென்ற கடந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் இருந்து, இடதுசாரி இருந்து, அதுக்கு அடுத்த நிலையில விடுதலை. இன்றைக்கு அவர் வளர்ந்திருக்காரு. நம்பர் 2 எதன் அடிப்படையில் சொல்றீங்க? வாக்கு வலிமையில சொல்றீங்களா? வாக்கு வலிமை இல்ல, ஒதுக்கப்படக்கூடிய சீட் அப்படின்னா காங்கிரஸ் தான் சார் அடுத்த இடத்துல இருக்கு. இல்ல, நீங்க அப்படி பார்க்காதீங்க. அது பார்க்காதீங்க. தேசிய கட்சி வலிமை வாய்ந்த கட்சி அவர் தானே சொன்னார். நான் கேட்கிறேன். நான் வலிமைங்க சொல்றது நீங்க அந்த கருத்தாக்கம் திமுகவுடைய கொள்கையில 99% ஒத்து போகிற ஒரு கட்சி. அதை அங்கீகரிக்கணும். ஒரு பெரிய இல்ல, அதை அங்கீகரிக்கணும்ல. கொள்கையில பல விஷயங்கள்ல சனாதனத்துக்கு எதிராக தேசிய அளவில் எடுக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல திமுகவோட தோல் நின்று போராடக்கூடிய கட்சி விசிக. இப்ப விசிகாக்கு அங்கீகாரம் இல்லைன்னு போது அவங்க ஆல்டர்னேட் ஆப்ஷன் தேட தானே செய்வாங்க. இல்ல, அங்கீகாரம் இல்ல நம்ம சொல்ல முடியாது. அதாவது நீங்க அந்த கூட்டணியை வலுவாகத்தான் இருக்கிறது. அதுல நீங்க அதுல நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷன்ல பார்க்கும்போது இது விடுதலை சிறுத்தைகள் நகர்ந்து வந்து அவங்க 3வது 4வது இடத்துல இருந்தாங்க. அவங்க ரொம்ப நெருக்கம் நகர்ந்து திமுக நெருக்கம் காட்டுகிறார்கள். அதனால அவங்க கூட்டணியை விட்டு வெளில வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனா அப்படி இருக்கும்போது இவர்கள் திரும்ப அதே கேள்வி தான். நீங்க திமுகவோட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறவங்க நீங்க அதிமுக பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க அதிமுக அறிவுரை சொல்லவே நீங்கள் அக்கறையோடு கலந்த அறிவுரை. நான் என்ன சொல்றேன், பாஜக விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அதிமுக அலர்ட் பண்ணிக்கிற திருமாவளவன் ஏன் பாமக விஷயத்தில் அலர்ட் ஆயிருக்குங்கன்னு சொல்லல. அப்படின்னா என்னன்னா, பாமக விஷயத்துல திரும்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அன்புமணி சீனியர் ராமதாஸ் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அக்கறையோட தான் சொல்றாரு. சோ அந்த அக்கறையெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பாமக திமுக கூட்டணி வந்தால் அதை வரவேற்கக்கூடிய இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு இறுக்கம் குறைஞ்சிடுச்சா அப்படின்ற கேள்வி இருக்கு. புரட்சிக்கு விதாசன் மீண்டும் இணைஞ்சிருக்காரு. புரட்சிக்கு விதாசன்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகள், விரும்பக்கூடிய கூட்டணிகள், அதிமுக தலைவர்கள் ஒரு மெகா கூட்டணியை விரும்புறாங்க. திமுக கூட்டணி இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி தொடரணும்னு விரும்புறாங்க. ஆனா பாஜக உடைய கூட்டணி அப்படின்றது பல நகர்வுகளுக்கு தடையா இருக்கு அப்படின்ற கருத்து இருக்கு. இது எது உண்மை, இல்ல எது ஒரு வாதமா வைக்கப்படுது? அதான் முதல்ல நம்ம சகோதரர் செந்தில்வேல் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு சொன்னார் பேரணி. அது திருச்சியில நடைபெற்றது. அது விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு திருச்சியில் நடத்தியது. நீலக்கோட்டுடன் ஒரு நீல புயல், நீல நதி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல அவர் மையமாக அவர் சொன்னது என்னன்னா, பாமக பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. இதுதான் அவங்களுடைய அடிப்படை அளவுகோல். ஆனால் ஏற்கனவே 99ல பாஜக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருந்தது என்பதை அவர் மறுக்க முடியாது. 2001ல 2001 நீங்க சேர்த்து சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க சார். அதனால ஒரு நிமிஷம். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க திரு புரட்சிகரதாசன். சார், 2001ல விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், அது மாதிரி திமுக கூட்டணியில இருந்தது. அதற்கு முரசொலி மாறன் கலைஞரை பார்த்து சுட்டுவிரல் காட்டி சொன்ன செய்தி என்னன்னா, ஜாதி கட்சிகளோடு கூட்டணி வைத்ததுதான் திமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்று கலைஞரை பார்த்து குற்றம் சுமத்தினார். அதான் நண்பர் வன்னியரசு அதெல்லாம் மறந்திருக்க மாட்டார். அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிறக்கும் போதே சுயம்புவாக பிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒருபோதும் மதச்சார்பு கிடையாது, சாதி சார்பு கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஒரு தவறான வாதம் தான். அரசியல் கட்சிகள் இல்ல எதன் அடிப்படையில சொல்றீங்க? அது ஒரு அரசியல் எதன் அடிப்படையில சொல்றீங்க? இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு மத சார்பு இருக்கு, சாதி சார்பு இருக்குன்னு எதன் அடிப்படையில சொல்றீங்க? இல்ல புரட்சி கவிதாசன் எதன் அடிப்படையில சொல்றீங்க? இல்ல இப்படி ஒரு கலர் நீங்க எப்படி கொடுக்கறீங்கன்னு கேக்குறேன் நானு. இல்லங்க, 69 பேர் கள்ளக்குறிச்சியில இறந்து போனாங்க. 69 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தினால இறந்து போனாங்க. திமுக ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சுற்றலை கூட செய்யவில்லை, நட்பு சுற்றலை கூட செய்யவில்லை, எதிர்த்து போராடவில்லை, கேள்வி கேட்கவில்லை, தட்டி கேட்கவில்லை, நீதிக்கு குரல் கொடுக்கவில்லை, வீதிக்கு வரவில்லை, போராடவில்லை. ஆனால் வடகாட்டுக்காக போராடுகிறார்கள், வேங்குவயலுக்காக போராடுகிறார்கள். அதனால தேவை கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படிம்பாங்க, டிமாண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க. தேர்தல் காலம், அதனால மிரட்டி பார்க்கணும், கொஞ்சம் எண்ணிக்கை கூட்டி பார்க்கணும்.